நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோடு கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவில் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபை இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த இந்த சத்திய வசனம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட நீர் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணிற்கு எதிர்படாமல் இரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசனத்திலே 3 பெயர்களை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். முதலாவது நபருடைய பெயர் நகோமி, இரண்டாவது நபருடைய பெயர் மருமகளாகிய ரூத், மூன்றாவது நபருடைய பெயர் போவாஸ். இப்படி 3 பெயரை குறித்து நாம் இந்த சத்திய வசனத்திலே படிக்கிறோம். இந்த இடத்தில் தன்னுடைய மருமகளாகிய ரூத்திற்கு நகோமி சில ஆலோசனைகளை சொல்லுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, நகோமியினுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது அவள் தன்னுடைய புருஷனை இழந்து போனாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அவள் இழந்து போயிருந்தாள். அவளுக்கு 2 மருமகள்கள் இருந்தார்கள். ஒரு மருமகளுடைய பெயர் ஓர்பாள், மற்றொரு மருமகளுடைய பெயர் ரூத் என்று வேதத்திலே படிக்கிறோம். 2 மகன்களையும் இழந்து தன்னுடைய புருஷனையும் இழந்து போய் வெறுமையாய் நின்றிருந்த நகோமி தன்னுடைய 2 மருமக்களுக்கும் ஒரு நன்மையும் தன்னால் செய்ய இயலாது என்பதை அறிந்தவளாய் என்ன சொல்கிறாள் என்றால், தன்னை விட்டு தங்களுடைய சுய வழியாக சென்று தாங்கள் வாழலாம் என்று சொல்லி 2 மருமகள்களுக்கும் அறிவுரை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படி அறிவுரை சொன்ன வேளையிலே தெய்வ பிள்ளையே, ஒரு மருமகளாகிய ஓர்பாள் என்ன செய்தாளாம்? மாமியாகிய நகோமியை முத்தம் இட்டுவிட்டு அழுது தன் வழியாய், தன் சொந்த வழியாய் கடந்து போனாள் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் இன்னொரு மருமகளாகிய ரூத் என்ன சொன்னாள் என்றால், தன்னுடைய மாமியாகிய நகோமியை பார்த்து சொன்னாள், நீர் எங்கே வாழ்கிறீரோ அங்கே நானும் வாழுவேன். நீர் எங்கே மரிக்கிறீரோ அங்கே நானும் மரிப்பேன். உம்மை விட்டு விலகி செல்வதை குறித்து என்னிடத்தில் ஒன்றும் பேசுவதற்கு இல்லை என்று சொல்லி தன்னுடைய மாமியாகிய நகோமியை பற்றி கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஒரு நன்மையும் இல்லை என்பதை அறிந்திருந்தும் தன்னுடைய மாமியாகிய நகோமியை பற்றி கொண்டிருந்த ரூத்தை பார்த்துதான் நகோமி சொல்லுகிறாள், என் மகளே என்று கூப்பிடுகிறாள். என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை
தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோடு கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர மட்டும் அவன் கண்களுக்கு எதிர்படாதிரு என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தன்னை பற்றி கொண்டிருக்கக்கூடிய ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ரூத்திற்கு மாமியாகிய நகோமி சொல்லுகிற ஒரு நல்ல அறிவுரையை பார்க்கிறோம், ஒரு நல்ல ஆலோசனையை பார்க்கிறோம். அந்த ஆலோசனை என்னவென்றால், ரூத்துக்கு மாமி சொல்லுகிறாள், உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. போவாஸ் என்கிற ஒருவனை தேவன் உனக்காக நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை ஆவிக்குரிய கண்களால் கண்டு நகோமி சொல்லுகிறாள், நீ ஆயத்தப்படு என்று சொல்லுகிறாள். நீ ஆயத்தப்படு என் மகளே, நீ ஆயத்தப்படு. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை தரித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறாள், அந்த போவாஸ் என்கிற உன்னுடைய மணவாளன் இருக்கக்கூடிய களத்திற்கு நீ போக வேண்டிய நாட்கள் சமீபமாக இருக்கிறது. ஆகவே அந்த நாளுக்காக நீ ஆயத்தத்தோடு காணப்படு என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இது எழுத்தின்படியாக ஒரு புருஷனுக்கு ஒரு மணவாட்டி தன்னை எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையாக காணப்பட்டாலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக எப்படி நம்முடைய ஜீவியத்திலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இந்த வேத பகுதிக்குள்ளே புதைந்து கிடைக்கிறது. தெய்வ பிள்ளையே, அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே கிருபை செய்வாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். மணவாளனாக வரப்போகிற நமது அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா என்பதுதான் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வியாய் இருக்கிறது. எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சத்தியமாக நகோமி ரூத்திற்கு கொடுத்த சத்தியம் நமக்கு விளக்கி சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நகோமி என்கிற பெயருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் என்னவென்றால் இனிமையானவள் என்பதுதான் நகோமியினுடைய பெயருக்கு அர்த்தமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் இனிமையானதாய் இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, நம்மோடு இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வருகை நாளை சந்திக்க ஆயத்தப்படும்படியான ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான ஜீவியமாய் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். ஆம், நகோமி இனிமையானவளாய் காணப்பட்டாள். தன்னை பற்றி கொண்டிருந்த ரூத்திற்கு இனிமையானவளாய் காணப்பட்டாள். ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தாள். எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனையை கொடுக்கக்கூடியவளாய் இருந்தாள். தெய்வ பிள்ளையே, நாம் மற்றவர்களுக்கு இனிமையானவர்களாக இருக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமானால் எப்படி காணப்பட வேண்டும்? முதலாவது சங்கீதம் 133 சங்கீதம் 1 வாசிக்கும் போது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது என்று வேதத்திலே படிக்கிறோம். முற்காலங்களிலே தேவனுடைய சகோதர ஐக்கியத்திலே நாம் காணப்படாதவர்களாக காணப்பட்டோம். ஆனால் தேவன் என்ன செய்தார்? நம்மை சகோதரர்களாக தேவ சமூகத்திலே
கூடி வர பண்ணி இருக்கிறார். இந்த சகோதரத்துவ ஐக்கியம் நம்முடைய ஜீவியத்தை எப்படிப்பட்ட ஜீவியமாய் மாற்றுகிறது என்றால் இனிமையான ஜீவியமாய் மாற்றுகிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு சகோதர ஐக்கியத்தை உருவாக்கும்படியாக, ஒரு மனதை உருவாக்கும்படியாக, ஒற்றுமையை உருவாக்கும்படியாக இன்றைக்கு முழு மனுக்குலத்திலேயும் ஒற்றுமையையும் அன்பையும் ஒரு மனதையும் உருவாக்கும்படியாக சமுதாயமானது தெய்வ பிள்ளையே பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருமைப்பாட்டை கொண்டு வர பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சமாதானம் சமாதானம் என்று சொல்கிறார்கள். ஆனால் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த பூலோகத்திலே அநேகர் சமாதானம் சமாதானம் என்று சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை எப்படி வருகிறதோ அதை போல அழிவானது சடுதியாய் வரக்கூடியதாய் இருக்கிறது என்று. ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று அங்கே படிக்கிறோம். அப்படியானால் இந்நாட்களிலே பூமியிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே, முழு உலகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் சமாதானம் சமாதானம் என்று சொன்னாலும் தெய்வ பிள்ளையே, ஜனத்தின் காயங்களானது மேற்பூச்சாய் குணமாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதத்தின் அடிப்படையிலே தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சகோதர ஐக்கியத்திற்குள்ளே ஒரு மனிதன் வரும்போது அவன் உலகம் கொடுக்க கூடாததான தேவ சமாதானத்திற்குள் கடந்து வருவதை பார்க்கிறோம். ஆகவேதான் நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து பரமேறி சென்ற வேளையிலே சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை இந்த உலகம் எடுக்கவும் முடியாது, இந்த உலகம் கொடுக்கவும் முடியாது என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த சகோதர ஐக்கியத்திற்குள்ளே தேவன் நம்மை இந்த காலை வேளையிலே கொண்டு வந்திருக்கிறார். அப்படியானால் உலகம் கொடுக்க கூடாத தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கும் போது, முதலாவது யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி பேசுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பம் உண்டு. ஆனால் அந்த குடும்பத்திலே நாம் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படி நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து, அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து, அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று விசுவாசித்து அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டோமோ, நாம் தெய்வ பிள்ளையே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களிலே ஏற்றுக்கொண்டபடியினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறுபடியுமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஒவ்வொரு குடும்பத்திலே பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் நாம் பிறப்பிக்கப்படும் போது இயேசுவை குறித்து அறியாதவர்களாய் இருந்தோம். ஏற்ற வயது
நமக்கு உண்டான போது நமக்கு தேவன் எதை கற்பித்தார் என்றால், நம்முடைய ஜீவியத்திலே பாவம் உண்டு என்பதை கற்பித்தார். அந்த பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்பித்தார். அந்த பாவத்திற்கு மன்னிப்பை கொடுக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார் என்பதை நமக்கு தேவன் கற்பித்தார். ஆம், நம்முடைய முன்னோர்களாகிய ஆதாமும் ஏவாளும் என்றைக்கு பாவம் செய்தார்களோ அவர்களுடைய சந்ததியாக நாம் தோற்றுவிக்கப்பட்டோம். முன்னோர்களுடைய பாவங்கள், முன்னோர்களுடைய சாபங்கள் பிறவிலேயே நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறது. அவைகளுக்கு நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் தன்னிலே பாவம் இல்லை என்று சொல்லிக் கொள்வானே ஆனால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான் என்கிற சுவிசேஷ சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். அந்த சுவிசேஷ சத்தியத்தை நாம் கேட்டு அந்த பாவங்களுக்காக, அந்த சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார் என்கிற சுவிசேஷத்தை கேட்டு நாம் நம்மையே தாழ்த்தி நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். அதனால் நாம் மறுபடியுமாக பிறப்பிக்கப்பட்டோம். அல்லேலூயா. நம்மை கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். எப்படி பெற்றெடுத்தார்? எப்படி மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த நம்மை, சாத்தானுடைய கரத்தில் இருந்த நம்மை, அவனுடைய கரத்தில் இருந்து நம்மை பிரித்து மீட்டு நமக்காக விலையேறப்பெற்ற இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நாம் மறுபடியுமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய தாயாக, இன்றைக்கு ஆவிக்குரிய தகப்பனாக நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அல்லேலூயா. மாம்சத்தின்படி உங்களுக்கு தாயும் தகப்பனும் உண்டாயிருந்தாலும், மாம்சத்தின்படி அவர்கள் உங்களை பெற்றெடுத்திருந்தாலும், ஆவிக்குரிய பிரகாரமாக நமது அருமையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்து மீட்டு ரட்சித்திருக்கிறபடியினால் அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒரு மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட அனுபவமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது நிமித்தமாக நம்மை ஒரு சகோதரத்துவ ஐக்கியத்திற்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். யார் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு பாடினோம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் என்று. அல்லேலூயா. தெய்வ ஜனமே, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே, நீ இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறாய். இயேசுவின் இரத்தத்தின் உடன்படிக்கையினாலும் பிரமாணத்தினாலும் கழுவப்பட்டிருக்கிறாய். அதனால் நீ ஆவிக்குரிய கிறிஸ்துவின் குடும்பத்திற்குள் உன்னை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சகோதரத்துவ ஐக்கியத்திற்குள் தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. நகோமி என்றால் இனிமையானவள். தெய்வ ஜனமே, உங்களையும் தேவன் இனிமையானவர்களாக மாற்றி இருக்கிறார் என்றால் அது மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட அனுபவத்தின் மூலமாக, இந்த சகோதரத்துவ ஐக்கியத்தின் மூலமாக, இயேசுவின் குடும்பத்திற்குள்ளாக நீங்கள் கொண்டு வரப்பட்டதின் மூலமாக உங்களுடைய ஜீவியமானது இனிமையான ஜீவியமாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கை இனிமையுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்திலே எப்படிப்பட்ட அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49 50 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஐக்கியத்தை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அந்த புதிய ஐக்கியம் என்ன? தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டுகிறார். நீட்டிவிட்டு சொல்லுகிறார், இதோ
என் தாயும் என் சகோதரரும் இவர்கள்தான். ஒரு முறை சீஷர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்கிறார்கள், உம்முடைய தாயார் உம்மை பார்க்கும்படியாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதை வேதத்திலே படிக்கிறோம். சீஷர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உம்முடைய தாயார் உம்மை காணும்படியாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மாம்சத்திலே பெற்றெடுத்த தாயை குறித்து அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லுகிறார், யார் பிதாவின் சித்தத்தை செய்கிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று. அல்லேலூயா. அப்படியானால் தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு இனிமையுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமானால் இந்த சகோதர ஐக்கியத்திற்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுடைய மாம்சத்தின்படி பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் அல்ல சிந்தனையிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது. உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியதெல்லாம், யார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாயார். அல்லேலூயா. அவர்கள்தான் என்னுடைய சகோதரர். அல்லேலூயா. அவர்கள்தான் என்னுடைய சகோதரி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர 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 உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சகல மாம்ச சிந்தனைகளும் அகன்று போய்விடும். உங்களுடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய சிந்தனைகள் வந்துவிடும். பின்பு உங்களை பார்த்து உங்கள் தாயார் யார், உங்கள் தகப்பனார் யார் என்று கேட்பார்களே, ஆனால் நீங்கள் சொல்வீர்கள், இந்த வேத புஸ்தகத்தின்படி பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாய், அவர்கள்தான் என்னுடைய சகோதரர், அவர்கள்தான் என்னுடைய சகோதரி. அல்லேலூயா. அப்படி தேவ சித்தத்தை செய்கிறவர்களோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும் போது, அப்படி நீங்கள் தேவ சித்தத்தை செய்யும் போது தேவ சித்தம் செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கை இனிமையானதாய் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் என்னுடைய சகோதரரும் சகோதரியும் தாயாரும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியே நீங்களும் தேவ சித்தத்தை செய்வீர்களானால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே இனிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, உங்களுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும்? எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாய் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய சகோதரத்துவ ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் அங்கே சொல்லுகிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. சகோதரர் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த சகோதரரே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் தேவ சித்தம் செய்கிற வாழ்க்கை இனிமையுள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை இனிமையுள்ள வாழ்க்கை, மறுபடி கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை இனிமையுள்ள வாழ்க்கையாய் இருக்கிறது. அப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் உங்களுடைய ஜீவியமானது தெய்வ பிள்ளையே தேவனுடைய பார்வையிலே இனிமை உள்ளதாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே உலகம் தரக்கூடாததான தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். முழு உலகமும் ஒரு திசையிலே போய்கொண்டிருந்தால் நீங்களோ தேவனுடைய ஐக்கியத்திலே, தேவன் கொடுத்த சமாதானத்திலே, பரலோக பாதையிலே பிரயாணம் செய்து கொண்டிருப்பீர்கள். அன்றைக்கு எப்படி இனிமையுள்ளவளாய் இருந்த நகோமி தன்னை பற்றியிருந்த ரூத்திற்கு பரலோகத்தின் பாதைக்கு நேராக செல்லும்படியான ஆலோசனையை கொடுத்தாளோ, அதை போன்ற ஆலோசனைகளை நீங்களும் இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டு பரலோக பாதையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடி சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக, அவருடைய வருகைக்கு ஆயத்தமானவர்களாக ஜீவிக்க தேவன் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள்
தேவனுடைய பார்வையிலே இன்பமானவர்கள், நீங்கள் தேவனுடைய பார்வையிலே இனிமையானவர்கள். தெய்வ பிள்ளையே, நாம் தேவனால் மீட்கப்பட்ட ஜனம், தேவனுக்கென்று மீட்கப்பட்ட ஜனம். முழு உலகத்திலும் சமாதானம் இல்லை என்றாலும் உனக்கு சமாதானம் உண்டு. இந்த பூமியிலே சமாதானமும் சந்தோஷமும் இல்லை என்று சொல்லும் போது, மேற்பூச்சாய் காயங்களை மூடிக்கொண்டிருக்கும் போது, ஆனால் உனக்கு தேவன் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்குள்ளே வந்தபடியினால், நீ கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டபடியினால், நீ பரிசுத்த ஐக்கியத்திற்குள்ளே வந்தபடியினால், தேவ சித்தம் செய்யக்கூடிய சகோதரத்துவ ஐக்கியத்திற்குள் நீ வந்தபடியினால், இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே என்னாலும் உனக்கு சமாதானம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த சமாதானத்தோடு ஜீவிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட இனிமையுள்ள வாழ்க்கையை வாழ்கிற நாம், நம்மோடு பற்றி இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல ஆலோசனை என்ன? அதி சீக்கிரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வருகை தாமதமாகும் என்று எண்ணின அநேகர் பரிசுத்த ஜீவியத்திலே இடறி போனார்கள், விசுவாச ஜீவியத்திலே இடறி போனார்கள், தேவ சித்தம் செய்வதிலே இடறி போனார்கள், மறுபடி பிறந்த அனுபவத்தை மறந்து போனார்கள். வேத வசனத்தின்படி இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நல் வார்த்தையை இன்றைக்கு எதற்காக நாம் பிரசங்கிக்கிறோம் என்றால், அந்த இனிமையான ஜீவியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக. இயேசுவினுடைய வருகையின் வசனமானது மறக்கப்பட்டு போகுமே ஆனால் தேவ சித்தம் செய்வதை மறந்து போவீர்கள், பரிசுத்த ஜீவியத்தை மறந்து போவீர்கள், விசுவாச ஜீவியத்தை மறந்து போவீர்கள். மறுபடியும் நீங்கள் எதற்காக பிறப்பிக்கப்பட்டீர்கள் என்பதை உணராதவர்களாக போவீர்கள். ஆனால் அன்றைக்கு நகோமி இனிமையானவளாய் இருந்தாள். தன்னை பற்றி இருந்த ரூத்திற்கு சரியான ஒரு ஆலோசனையை சொன்னாள். நீ மணவாளனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சபையிலே போதிக்கப்படுகிற, கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்னவென்றால், ஜனமே ஆயத்தப்படு, சகோதரரே ஆயத்தப்படுங்கள், இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கிறது. அந்த வருகை நாளுக்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? நீ ஆயத்தப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நகோமி ரூத்திற்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த நகோமியினுடைய வாழ்க்கையை நாம் யாரோடு ஒப்பிடலாம் என்றால், தேவ சபையிலே இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒப்பிட்டு படிக்க முடியும். நகோமியை நீங்கள் பாருங்கள், அவளுக்கு புருஷன் இல்லை, மாம்சத்தின்படி அவளை ஆளுகை செய்யக்கூடிய புருஷனை அவள் இழந்திருந்தாள். அவள் தன்னை தாங்குவதற்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று எண்ணக்கூடாதபடி அவள் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்திருந்தாள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களிலே தங்களை தாங்குவதற்கு தன்னுடைய பிள்ளைகள் உண்டென்றோ, தன்னை தாங்குவதற்கு ஒரு பலமுள்ள மனுஷன் உண்டென்றோ அப்படிப்பட்ட சிந்தையோடு ஜீவிப்பதில்லை. தேவனுடைய ஊழியக்காரன் தன்னுடைய முழு நம்பிக்கையையும் யார் மீது வைத்திருக்கிறான் என்றால், தன்னை அழைத்த தேவன் மேலே வைத்திருக்கிறான். ஆகவே அவன் சர்வ பூமிக்கும் இனிமையானவனாயிருக்கிறான், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவனாயிருக்கிறான். அவன் மாம்சத்தின்படி தன்னை தாங்குவதற்கு ஒரு பெரிய பலசாலி தனக்கு கூட உண்டு என்கிற சிந்தையோடு வாழ்வதில்லை. ஒரு ஊழியக்காரன் தன்னை தாங்கும்படியாக தனக்கு பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தோடு வாழுவதில்லை. ஒரு உண்மையான ஊழியக்காரன் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால்,
என்னுடைய பலமும் என்னுடைய சகாயமும் தேவன் ஒருவர் மாத்திரமே. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நான் அவரையே நம்பி ஜீவிக்கிறேன் என்கிற தைரியமும் விசுவாசமும் அழைப்பை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரனுக்கு உண்டு. தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு நகோமி புருஷனை இழந்திருந்தாள். மாம்சத்தின்படி தனக்கு ஒத்தாசையாக ஒரு புருஷன் உண்டு என்கிற எண்ணம் அவளுக்கு அற்று போனது. தன்னை தாங்கும்படியாக 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கிற எண்ணமும் அவளுக்கு அற்றுப்போக காரணம், அவள் 2 பிள்ளைகளையும் இழந்திருந்தாள். அப்படியானால் நகோமியினுடைய ஜீவியத்தை பார்க்கும்போது அவள் வயது சென்றவளாகவும் காணப்பட்டாள். அப்படிப்பட்ட நிலவரத்திலே நகோமி சரியான ஒரு ஆலோசனையை ரூத்துக்கு சொல்லுகிறாள். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் வெறுத்து விட்டுவிட்டவர்கள் தான். தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த பூமியிலே சகலத்தையும் இழந்தவர்கள் தான். தேவனுக்கென்று மாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களோடு இணைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனிமையான ஆலோசனையை சொல்லுகிறார்கள். அந்த ஆலோசனை என்னவென்றால், இதோ நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார், அவரை எதிர்கொண்டு செல்ல நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை படிக்கும் போது, வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அது மகாராஜாவின் நகரம். சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருப்பவர்கள் தான் சியோன். தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஜீவியமானது சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம். அன்றைக்கு நகோமியினுடைய வாழ்க்கை ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையாயிருந்தது. முதிர் வயதாயிருந்த நகோமி தன்னுடைய மாம்சத்திலே நம்பிக்கை இழந்திருந்தாள். ஒத்தாசைக்கு என்று ஒருவரும் இல்லை. ஆனால் கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்க வேண்டிய நிலவரத்திலே அவள் காணப்பட்டாள். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் சியோன் பர்வதமாக தேவனையே சார்ந்து தேவனையே நம்பி ஜீவிக்கக்கூடிய உயர்ந்த பர்வதமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள். அவர்கள் சர்வ பூமிக்கும் உயர்ந்தவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியமானது இனிமையானதாய் இருக்கிறது. அவர்களுடைய ஜீவியமானது அவர்களை பற்றி கொண்டவர்களுக்கு இன்பமாயிருக்கிறது. நகோமி தன்னோடு இருந்த மருமகளாகிய ரூத்தை பார்த்து என் மகளே என்று கூப்பிடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்களை பற்றி இருக்கிற விசுவாசிகளை, தங்களை பற்றி இருக்கிற தேவ பிள்ளைகளை எப்படி காண்கிறார்கள் என்றால், மகனாகவும் மகளாகவும் காண்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது சகோதரத்துவ ஐக்கியம். என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நமக்காக ஒரு சுக வாழ்வு வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக ஒரு சுக வாழ்வு வைக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசுவோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய் இருக்கிறது. இயேசுவோடு வாழக்கூடிய வாழ்க்கை அது சுக வாழ்க்கையாயிருக்கிறது. அதைத்தான் அன்றைக்கு நகோமி ரூத்திற்கு சொன்னாள், என் மகளே, உனக்கு ஒரு சுக வாழ்வு உண்டு. உனக்கு போவாசோடு ஒரு சுக வாழ்வு உண்டு. உனக்காக மணவாளன் காத்திருக்கிறார். உனக்காக மணவாளன் வரப்போகிறார். நீ ஆயத்தத்தோடு அவருடைய சமூகத்தை அடையும் போது உனக்கு அங்கே சுக வாழ்வு உண்டு. இந்த உலக வாழ்க்கை 70 80 அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஆயத்தத்தோடு நாம் ஜீவித்து அவரோடு நாம் சேர்த்து கொள்ளப்படும் போது அவரோடு வாழப்போகிற வாழ்க்கையானது சுக வாழ்வாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சட்டைகளிலே உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலம் வருத்தம் எல்லாம் ஓடி போகும்.
தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு சுக வாழ்க்கையை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். நகோமி சொல்லுகிறாள், அப்படிப்பட்ட சுக வாழ்விற்கு என் மகளே நீ ஆயத்தப்படு. தெய்வ பிள்ளையே, நமக்கு ஒரு இளைப்பாறுகிற நாள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இளைப்பாறுகிற நாள் நம்முடைய சந்தோஷத்தின் நாள், நம்முடைய சுகமாய் வாழக்கூடிய நாள். அல்லேலூயா. வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ ஜனமே, தேவனுடைய பார்வையிலே குமாரராகவும் குமாரத்திகளாகவும் இருக்கிற தெய்வ ஜனமே, உங்களுக்கு இளைப்பாறுகிற நாள் இனி வருகிறதா இருக்கிறது. அந்த இளைப்பாறுகிற நாள் உங்களுடைய சுக வாழ்வாய் இருக்கக்கூடிய நாள். அந்த சுக வாழ்வை ஆண்டோடைய வருகை நாளுக்கு பிறகு அனுபவிக்க போகிறவர்களாகிய நீங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்கும் போதே அப்படிப்பட்ட இளைப்பாறுதலோடு அப்படிப்பட்ட சுகத்தோடு வாழும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்திலே உனக்கு ஒரு சுகவாழ்வு இருக்கிறது என்றால், பரலோகத்திலே உனக்கு ஒரு இளைப்பாறுகிற நாளாய் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பூலோகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பரலோக வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். இந்த பூலோகத்திலே உனக்கு ஒரு சுகவாழ்வு உண்டு. இந்த பூலோகத்திலே இளைப்பாறுகிற நாட்கள் உனக்கு உண்டு. தெய்வ ஜனமே, இந்த பூலோகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையானது பரலோகத்தின் நிழலாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீ பரலோகத்திலே எப்படி சந்தோஷத்தோடு ஜீவிக்க போகிறாய்? பரலோகத்திலே நீ எப்படி இளைப்பாறுதலோடு ஜீவிக்க போகிறாய்? பரலோகத்திலே நீ எப்படி இனிமையாக இயேசுவோடு வாழப் போகிறாய் என்பதற்கு நிழலாட்டமாக தான் இந்த பூலோக வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களோடு நீ இந்த பூலோகத்திலே வாழும்போது இந்த பூமியிலே தானே பரலோக வாழ்வை வாழக்கூடியவனாயிருப்பாய். இந்த சகோதர ஐக்கியம் உனக்கு இனிமையானதாய் இருக்கும். உலகம் தரக்கூடாத சமாதானம் உள்ளதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏன் நாம் ஆயத்தப்பட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கையிலே ஒரு தூற்றுக்கூடை காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திலே ஒரு தூற்றுக்கூடை காணப்படுகிறது. ஒரு நியாய தீர்ப்பின் நாள் வரப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாளுக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று உண்டாயிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே தேவன் என்ன செய்வாராம்? களத்தை நன்றாக விளக்கப் போகிறார். பதரையெல்லாம் சுட்டரிக்க போகிறார். மணிகளையோ களஞ்சியத்திலே சேர்க்க போகிறார். நீ மணியாயிருக்க போகிறாயா அல்லது நீ பதராயிருக்க போகிறாயா? இன்றைக்கு நீ தீர்மானம் செய். நீ மணியாயிருக்க வேண்டுமானால் அன்றைக்கு நகோமி ரூத்திற்கு கொடுத்த ஆலோசனையின்படி உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு ஆயத்தம் உண்டாயிருக்க வேண்டும். அன்றைக்கு ரூத்துக்கு நகோமி கொடுத்த ஆலோசனையின்படி உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்பட்டு எழுப்பப்படாமல் இருக்குமே ஆனால், ஒரு இனிமையான வாழ்க்கையாக இல்லாது போகுமே ஆனால், ஆண்டோடைய வருகை நாளுக்கு பிறகு உண்டாயிருக்கக்கூடிய நியாய தீர்ப்பின் நாளிலே நீ பதராக அக்கினியிலே வீசப்படுவாய். நியாய தீர்ப்பின் நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. மணிகளை களஞ்சியத்திலே சேர்க்கிறார், பதரையோ அவியாத அக்கினியிலே தள்ளி விடுகிறார். ஆகவேதான் நகோமி சொல்லுகிறாள், என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? என் மகளே நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை தரித்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு எழுத்தின் பிரகாரமாக ரூத்திற்கு நகோமி கொடுத்த ஆலோசனை தான் நீ குளிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமாக குளிப்பது என்று சொல்லுவது அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவின் இரத்தத்தாலே நாம் கழுவப்பட வேண்டும். பாவங்களற நாம் கழுவப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு நீங்கள் வரும்போது தமது இரத்தத்தினாலே கழுவி என்று பார்க்கிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே ராஜாக்களாயிருக்கிறீர்கள், ஆசாரியர்களாயிருக்கிறீர்கள். காரணம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அல்லேலூயா. அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நாம் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர்கள், நாம் இயேசுவாலே கழுவப்பட்டவர்கள். அப்படி தங்களை கழுவிக்கொண்டவர்கள் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறார்கள். அல்லேலூயா. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லப்பட்ட வேத வசனம் அவர்களுடைய இருதயத்திலே நல்ல விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்றைக்கு தேவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவி உங்களுக்கு கொடுத்தாரோ, அன்றைக்கு இனி பாவம் செய்யாதே என்கிற நல்ல விதையானது உங்கள் உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி கழுவப்பட்டவர்கள் தேவனுடைய வருகை நாளுக்கு ஆயத்தமாகிறார்கள். அல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்படியே நம்மை தேவன் நீதிமான்களாக்கி இருக்கிறார். அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். கழுவப்படுதலின் 2வது அனுபவம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்த தேவன் இனி நீங்கள் தேவனோடு நல்ல ஒரு உடன்படிக்கை செய்து, இனி உலகம் எனக்கு பின்னே சிலுவை எனக்கு முன்னே என்கிற நிர்ணயத்தோடு வாழும்படியாக தீர்மானம் செய்யக்கூடிய, நல் மனசாட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய, தேவனுடைய சாயலை தரித்து கொள்ளக்கூடிய இடம்தான் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அதைதான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே படித்தோம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள், தேவனுடைய நீதியை தரித்துக் கொள்வாய். கழுவப்படுதலின் 2வது அனுபவம் அதுவாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த 2 அனுபவங்களும் ரட்சிப்பின் அனுபவங்களாக நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறும் போது இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்படுகிறோம். முழுக்க ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய நீதியின் சாயலை தரித்துக் கொள்கிறோம். அவரோடு நல்ல உடன்படிக்கையை செய்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே வரும்போது நாம் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் யாராயிலும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் அதற்கு ஞானஸ்நானம் ஒரு தடையாய் உங்களுக்கு இல்லை. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்படும் என்று. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் நகோமி ரூத்துக்கு சொல்லுகிறாள், மகளே, முதலாவது நீ குளித்து 2வது நீ எண்ணெயை பூசிக்கொள். நமக்கு தேவன் விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் போது நாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே தேவனுக்கு நற்கந்தமாயிருக்கிறோம். தேவனுக்கென்று நல்ல சாட்சியுள்ள வாசனையுள்ள ஜீவியம் செய்யக்கூடியவர்களாயிருக்கிறோம். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அபிஷேக தைலமான பரிமள தைலத்தை தயாரிப்பதை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தானே கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரியன் அபிஷேக தைலத்தினாலே நிரப்பப்பட்டான்.
அது எப்படி தயாரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தாமே கையினாலே தயாரிக்கப்பட்ட அபிஷேக தைலம் அல்ல, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய தேவ பலன், பரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தேவ வல்லமையையும் அபிஷேகத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து புது எண்ணெயாலே நிரப்புகிறார். உங்கள் உள்ளத்தின் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கிறார். 133 சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின்படி செய்யப்பட்ட பரிமள தைலமானது ஆசாரியனுடைய சிரசில் இருந்து பாதம் வரைக்கும் ஊற்றப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புகிறார். ஆகவே நீங்கள் தேவ மகிமையின் சாயலை அடைகிறீர்கள். 23 சங்கீதம் 5 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அபிஷேகம் நிரம்பி வழிய வேண்டும். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபம் அடைய செய்ய போகிறது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே உங்களை உயிர்ப்பிக்க செய்ய போகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய மகிமையின் நாளிலே உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் மறுரூபப்பட வேண்டுமானால் இந்த அபிஷேக தைலம் மிகவும் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இல்லாமல், பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லாமல் தேவனுடைய வருகையின் நாளிலே நீ உயிர்ப்பிக்கப்பட இயலாது. நகோமி ரூத்திற்கு சொல்லுகிறாள், நீ எண்ணெயை பூசிக்கொள், நீ உன்னை சுத்திகரித்துக் கொண்டால் மாத்திரம் போதாது, ஆண்டவருடைய வருகையின் நாளிலே நீ உயிர்ப்பிக்கப்படும்படியான தேவ வல்லமையை நீ தரித்து கொள்ள வேண்டும். தேவ வல்லமையை நீ காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள், கழுகளை போல சட்டைகளை அடித்து உயருவார்கள். அந்த புது பலன் எதனால் உண்டாகிறது? அபிஷேகத்தினால் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். நீ குளித்து நீ எண்ணெயை பூசிக்கொண்டு அடுத்தபடியாக நகோமி ரூத்திற்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? உன் வஸ்திரங்களை தரித்துக்கொள், உன் வஸ்திரங்களை நீ தரித்துக்கொள். தெய்வ பிள்ளையே, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரித்து கொள்ள வேண்டிய வஸ்திரங்கள் உண்டு. எழுத்தின்படியாக உங்களுடைய திருமண நாளிலே உங்களுக்காக நியமிக்கப்பட்ட புருஷனை கரம் பிடிக்கும்படியாக நீங்கள் தகுதியான வஸ்திரங்களை தரித்து கொண்டு அந்த கல்யாண நாளுக்காக ஆயத்தப்பட்டு வந்திருப்பீர்கள். எழுத்தின்படியான ஒரு திருமண நாளுக்காக ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் தகுதியான வஸ்திரங்களை தரித்து கரம் பிடிக்கிறார்கள் என்றால், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே மணவாட்டியாம் சபையாயிருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனை சந்திக்கும்படியாக, கரம் பிடிக்கும்படியாக, அவரால் பிடிக்கப்பட்டவர்களாக பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் தகுதியான வஸ்திரங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ பெற்றிருக்க வேண்டும். வேதத்திலே நாம் படிக்கும் போது 7 விதமான வஸ்திரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மணநாளிலே மணவாட்டியாம் சபை நீங்கள் ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க வேண்டுமானால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய 7 விதமான வஸ்திரங்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது முதல் 2 வஸ்திரங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்
மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் நமக்கு முதலாவது கொடுக்கக்கூடிய 2 வஸ்திரங்கள் தான் இரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையுமாய் இருக்கிறது. இந்த நாளிலே சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீதி என்னும் வஸ்திரம் இருக்கிறதா? உன்னை காணும் போது தேவன் சொல்ல வேண்டும், இவன் நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறான் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களை தேவன் கழுவி சுத்திகரித்ததன் மூலமாக, ஞான ஸ்நானத்தின் உடன்படிக்கையை உங்களோடு ஏற்படுத்தினதன் மூலமாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்ததன் மூலமாக, உங்களை தேவ புத்திரராக மாற்றினதன் மூலமாக உங்களுக்கு தேவன் நீதியின் வஸ்திரங்களை தரித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஜீவியத்துக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் இசைவு கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் வேறுபடுத்தி இருக்கிறார். இதுதான் சகோதரத்துவ ஐக்கியம். இந்த சால்வையையும் இந்த வஸ்திரங்களையும் தேவனே உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலர் பாருங்கள், வாகனங்களிலே பிரயாணம் பண்ணி கொண்டே இருப்பார்கள், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருப்பார்கள். சிலர் காய்கறிகளை வெட்டி கொண்டிருப்பார்கள், ஆனால் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருப்பார்கள். சிலர் படுக்கையிலே காணப்படுவார்கள், தங்கள் கரங்களை தேவனை நோக்கி உயர்த்தி துதித்து கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் துதியின் சால்வையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தையும் துதியின் சால்வையும் கொடுக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 3 வாசிக்கிறோம். துதி என்கிற உடையை குறித்து வாசிக்கிறோம். சங்கீதம் 45 சங்கீதம் 14 வாசிக்கிறோம். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டாள். சித்திர தையலாடைனா என்ன தெரியுமா? இந்த சித்திர தையலாடையை செய்யும் போது ஊசியை வைத்து என்ன செய்வார்கள் தெரியுமா? பல பல வண்ண நூல்களை கொண்டு என்ன செய்வார்கள்? இழைத்து இழைத்து செய்வார்கள். அது எதை காட்டுகிறது என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் காட்டுகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த பூலோக வாழ்க்கையிலே நீ பலவிதமான ஊசிகளாலே குத்தப்பட்டாயா? நீ பலவிதமான வண்ண வண்ண ஊசிகளாலே நீ குத்தப்பட்டாயா? நூல்களாலே குத்தி இழைக்கப்பட்டாயா? பாடுகள், வேதனைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்ததா? தேவன் சொல்லுகிறார், அந்த பாடுகளினூடாக தேவன் உனக்கு சித்திர தையலாடையை தரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆம், சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு வரப்பட்டாள். நீ ஆண்டோடைய வருகை நாளிலே சித்திர தையல் ஆடையோடு இருக்கிறாய் என்பதை தேவன் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்க்கும் போது அறிந்து கொள்வார். என் மகன், என் மகள் ஒவ்வொரு நாளும் அவன் இந்த பூலோக வாழ்க்கையிலே பாடுகளை அனுபவித்திருக்கிறான் என்பதை தேவன் அறிந்து கொள்வார். அது நிமித்தமாக நீ சித்திர தையலாடையை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறாய் என்பதையும் தேவன் காண்பார். பிரைஸ் தி லார்ட். 5வதாக சங்கீதம் 45 சங்கீதம் 13 வாசிக்கும் போது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. பொன் என்று சொல்லுவது எதை காட்டுகிறது என்றால், ஆவிக்குரிய பிரகாரமாக விசுவாசத்தை காட்டுகிறது. மகா பரிசுத்தமான விசுவாசம்தான் பொன்னாக காணப்படுகிறது. பொன்னை போல நீ புடமிடப்பட்டாலும் எப்படி விளங்குவாய்? சுத்த பொன்னாக விளங்குவாய். உன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளும் சோதனைகளும் உபத்திரவங்களும் வரும்போது நீ உண்மையாகவே ஒரு பொன்னாய் இருப்பாயானால் சுத்த பொன்னாக பிரகாசிப்பாய். அது மகா பரிசுத்தமான விசுவாசத்தினால் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 6வது வஸ்திரம் வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 5 வாசிக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெண் வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால்,
ஆவிக்குரிய ஜீவியத்திலே யார் நீதியின் கிரியைகள் உடைய பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஏழாவதாக தெய்வ பிள்ளையே, இந்த 6 வஸ்திரங்களையும் நீ தரித்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படும் போது உனக்கு கடைசியாக சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படும். அதை தான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளப்படும்படி அவளுக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நீதியின் கிரியைகள் அப்படியே தான் தேவன் நம்மை அநீதியிலிருந்து விலகி நீதியின் பாதையிலே வழி நடத்தி செல்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளுக்குரிய பாதையாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திருமண நாளின் போது ஒரு பெண்ணை அழைத்து வரும்போது கடைசியாக மெல்லிய வஸ்திரம் தரித்திருப்பார்கள். ஒரு நெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அப்படிதானே? அல்லேலூயா. அதை போல இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே கடைசியாக மணவாட்டி சபைக்கு தரிப்பிக்கப்படுகிற மெல்லிய பிரகாசமுள்ள வஸ்திரம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். அதுதான் சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம். அதுதான் பரிசுத்தவான்களுடைய நீதியாக காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவனாய் நீ என்னுடையவளாய் இருக்கும்படிக்கு இப்படிப்பட்ட சுத்திகரிப்பை செய்து கொண்டு, இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நீ தரித்து கொள் என்று சொல்லுகிறார். தரித்து கொண்டு என்ன செய் என்று சொல்லுகிறார் என்றால், களத்திற்கு போ என்று சொல்லுகிறாள். நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ குளித்து, நீ எண்ணெய் பூசி, நீ உன் வஸ்திரங்களை தரித்து கொண்டு களத்திற்கு போ. களம் என்று சொல்லும்போது அது மேட்டிலே காணப்படுமா, தாழ்விலே காணப்படுமா? களம் என்று சொல்லும்போது தாழ்விலே காணப்படும். நீ இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அனுபவங்களை எல்லாம் பெற்றிருப்பதனால் பெருமையுள்ளவனாக அல்ல, பெருமையுள்ளவளாக அல்ல, உன்னையே தாழ்த்தி தேவனுடைய பாதத்திலே உன்னை அர்ப்பணிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே நீ கடந்து செல்வாயாக. நீ அப்படி உன்னை தாழ்த்தி உன்னை முழுமையாக அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே நீ கடந்து செல்லும் போது அங்கே இயேசுநாதரை நீ காண்பாய். அன்றைக்கு ரூத் அப்படியே செய்தாள். தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக, தன்னை சுத்திகரித்து கொள்ளும்படியாக குளித்து எண்ணெயை பூசிக்கொண்டு வஸ்திரங்களை தரித்து கொண்டு அவள் என்ன செய்தாள் என்றால் களத்திற்கு இறங்கி போனாள். தெய்வ பிள்ளையே, இந்த ரூத்தை குறித்து நாம் படிக்கும்போது ஒரு எளிமையான மோவாபிய பெண் தான் இந்த ரூத். ஆனால் எளிமையான ஒரு மோவாபிய பெண்ணாய் இருந்த ரூத்தை தேவன் என்ன செய்தார் என்றால் மணவாட்டியின் ஸ்தானத்திற்கு உயர்த்தினார். நாம் எல்லாரும் எளிமையானவர்கள், சிறுமையும் எளிமையுமானவர்களாயிருந்த நம்மை தேவன் ரட்சித்து மீட்டு சுத்திகரித்து அபிஷேகம் கொடுத்து தேவன் நமக்கு ஆவிக்குரிய வஸ்திரங்களை கொடுத்து நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே ஆயத்தமாயிருக்கும்படியாக நம்மை மணவாட்டியாக மாற்றி இருக்கிறார். நம்முடைய கண்களை மூடுவோம் தெய்வ பிள்ளையே. அந்த அனுபவங்களை நாம் இந்த பூலோக வாழ்க்கையில இழந்து போகாதபடி ஜாக்கிரதை உள்ள ஜீவியம் செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாம் இந்த வேளையிலே ஜெபிப்போம். தெய்வ பிள்ளையே, நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்திருக்கிறார். அவர் நமக்காக இதோ தெய்வ பிள்ளையை பாடுபட்டு உபத்திரவப்பட்டு அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு நமக்காக முழு இரத்தத்தையும் சிந்தி நமக்காக இன்றைக்கும் பிதாவின் வலது பாசத்திலே இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நாம் இயேசுவாலே மீட்கப்பட்டவர்கள், நாம் இயேசுவாலே கழுவப்பட்டவர்கள், நாம் இயேசுவோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒரு தலபலவரதபதலவே நாம் தேவனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரங்களை தரித்து ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு தலபலவரதபதலவே கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஒரு தலபல
இன்றைக்கு தேவனுடைய களத்திற்கு தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நீ அந்த களத்திற்கு போ என்று அன்றைக்கு நகோமி ரூத்திற்கு சொன்னது போல ஒரு இன்றைக்கும் தேவன் உன்னை தாழ்த்தும்படியாக தேவ சமூகத்திலே தேவ சபை என்கிற களத்திலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியாம் சபையை ஒரு களத்திலே காணப்படுகிற ஒரு தேவ பிள்ளையை ஒரு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆயத்தமுள்ளவர்கள் ஒரு நல்ல மணிகளாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளுக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று உண்டு. ஒரு அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு சுட்டரிக்கப்படுகிற பதராக அல்ல, ஒரு நல்ல மணியாக அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாக ஒரு உன்னை தேவன் சபையிலே ஆயத்தப்படுத்தி ஒரு அன்றைக்கு ரூத் போவாசை சந்தித்தது போல ஒரு போவாசுடைய கண்களிலே ரூத்துக்கு தயை கிடைத்தது போல ஒரு போவாசால் ரூத் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல ஒரு அவளுக்கு ஒரு நல்ல சுக வாழ்வு உண்டாயிருந்தது போல ஒரு உனக்கும் சுக வாழ்வு, உனக்கும் இனிமையான வாழ்வு, நீயும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாழ்வை வாழும்படியாக ஒரு தேவன் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு தேவன் உன்னை ஆயத்தப்படுத்தி வருகிறார். ஒரு நீ உன்னை களத்திலே ஒரு தேவனுடைய பாதத்திலே ஒரு தேவ சமூகத்திலே ஒரு உன்னை தாழ்த்துவாயானால் ஒரு தாழ்மையுள்ளோருக்கு கிருபை கொடுக்கிற தேவன் ஒரு உன்னுடைய வாழ்க்கையிலேயும் கிருபையுள்ளவராய் தோன்றுவார். ஒரு கிருபையுள்ளவராய் உன்னை கைவிடாமல் சேர்த்துக் கொள்வார். ஒரு நல்ல மணியாக நீ சேர்த்துக் கொள்ளப்படுவாய். ஒரு தேவன் உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்து போகாதே. ஒரு துதி என்கிற உடையை தரித்துக்கொள். ஒரு மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக்கொள். ஒரு வெண் வஸ்திரங்களை தரித்துக்கொள். ஒரு பாடுபட்டாயா? ஒரு இதோ உனக்கு சித்திர தையலாடை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதே. ஒரு ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரித்துக்கொள். ஒரு ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாத்துக்கொள். ஒரு இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஒரு பரலோக வாழ்வு உனக்கு இந்த பூலோகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அது இந்த சகோதரத்துவ ஐக்கியத்தின் மூலமாக தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆகவே இந்த சகோதர ஐக்கியத்தை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. ஒரு இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இனிமையுமாயிருக்கிறது. ஒரு கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம் முழுமையாக. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். கர்த்தாவே, எங்களை நீர் கழுவி சுத்திகரித்து உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து உம்முடைய ஞான ஸ்நானத்தின் சத்தியத்தின் மூலமாக உம்மோடு உடன்படிக்கை செய்ய கிருபை செய்தீரே. ஒரு கர்த்தாவே, நாங்கள் எங்கள் ஜீவிய காலம் எல்லாம் உமக்காக, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய திருசித்தம் செய்கிறவர்களாக, உம்முடைய களத்திலே காண்கிறவர்களாக, உம்முடைய சமூகத்தை அனுபவிக்கிறவர்களாக, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்முடைய பிரகாசத்தை பெற்றவர்களாக ஜீவிக்க கிருபை தாரும் என்று இந்த வேளையிலே உங்களை முழுமையாக தேவ சமூகத்திலே தாழ்த்துவீர்களா? ஆண்டோடைய வருகை நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறபடியா தேவ சபையிலே உங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வருகிறார். நாம் இயேசுவின் பிள்ளைகள். ஒரு நாம் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நாம் இயேசுவின் பிள்ளைகள். நாம் எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கும்படியாக, இனிமையானவர்களாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
தேவனுடைய வருகை நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிறார் என்கிற எண்ணத்தோடு தொடர்ந்து ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தேவன் நம்மை சுத்திகரித்து மகிழ பண்ணுகிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தேவன் ஞான ஸ்நானத்தின் சத்தியத்திற்கு நம்மை கீழ்ப்படைய செய்து உடன்படிக்கை செய்து கொண்டபடியினால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட வஸ்திரங்களை நமக்கு தரிப்பித்து விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய வருகை நாளுக்கு ஆயத்தத்தோடு தேவ சமூகம் ஆகிய களத்திலே காணப்பட கிருபை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய வருகை நாளுக்கென்று கேட்ட சத்தியத்தின்படி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.